நீங்க ஐயாவோட நேரடி சிஷியரா வந்து நீங்க இருக்கீங்க. ஐயா கிட்ட வந்து நிறைய விஷயம் கத்துருக்கீங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா கூட இருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அவர் எப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு? அவர்கிட்ட இருந்து நீங்க ஏன்னா நிறைய விஷயம் சில டைம்ல நம்மளுக்கு கோவம் வரும், சில டைம்ல சகிச்சுக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா நம்ம அவ்வளவு ஈஸி கிடையாதுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்க எப்படி ஐயா கூட இருந்து நீங்க இவ்வளவு கூட டிராவல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இப்போ வந்து அவர் புறம் காலி வழிபாட்டுனால கோவம் படப்படன்னு வந்துடும். அது காரணம் என்னன்னா நம்ம நல்லதுக்கு தான். நம்ம நல்லதுக்கு தான் ஒவ்வொன்று புரிய வைக்கிறதுக்காண்டி கோவப்படுவாரு. நல்லதுக்கு தான். அதே மாதிரி இந்த மாந்திரிய பயிற்சி அனைத்துமே தீட்சையை கொடுத்திருந்து அனைத்தையுமே உள்ள 8 அஷ்டகர்மங்களை பத்தியும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம செய்வன கட்டு எப்படி நிவர்த்தி பண்றோம் பூராமே அனுபவம் மைப்பிரயோகம் அனைத்துமே பூராமே அக்கிவிட்டு அதுல கொடுத்துருவாரு. ஆமா, பூராமே இருக்கு. அதுவும் போக இதுல அகோரி வழிபாடு அது சம்பந்தமாகவும் பூராமே நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கேன். பொறுமையா எல்லாமே நுணுக்கத்தையும் உணர வைப்பேன். அதான் மெயினானதே நீ சொல்லி காமிக்கிற காட்டி நீ என் கூட இருந்து ஒவ்வொன்றையும் உணர்ந்துக்க, அதை எப்படி இதாகணும் உணர்ந்துக்க. அதுவும் சித்த வழிபாடுகளை பத்தியும் அனைத்தையுமே அது பூராமே கத்துக்கிட்டு. ஆமா, அதே மாதிரி எனக்கு கிடைச்ச பாக்கியம் மாதிரி அனைவருக்கும் கிடைக்கணும். அதான் என்னோட முக்கியமான வேண்டுகோளே கிடைக்கணும். அது என்ன செய்ய அவசரப்படும். இதை என்னைக்குமே அவசரப்பட்டு உடனே நான் இது பண்ண முடியாது. பொறுமையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து நீ மேலே வந்தா கஷ்டப்பட்டாதான் ஒரு இடத்த அடைய முடியும். ஏன்னா அதனால கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அதனால இந்த வரைக்கும் அவர்கிட்ட பிடிச்சி நிக்கிறது காரணமே அதே மாதிரி வர்ற மக்களும் கலந்துக்குங்க. பொறுமையா இருந்து ஒவ்வொன்றையும் நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கும் போது உங்க வாழ்க்கைக்கு இதோட முடிவு உங்க சந்ததிகளையும் தாண்டி இது வர்றதுனால அதை கத்துக்கிட்டு முழுமையா கத்துக்கிட்டீங்கன்னா மேலும் அந்த கடத்துக்கு போக முடியும். அதான் எங்களோட அவர் கூட நிறைய விஷயம் கத்துக்கிறீங்க, நிறைய விஷயம் உணர்ந்திருக்கீங்க, நேரடியா உணர்ந்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வாங்க, எல்லாமே கத்துக்கணும். இது விஷயத்து தேவை. இதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா நிதானம் தேவை. நிதானம் கண்டிப்பான முறையில பொறுமை அவசியம். ஏன்னா தெய்வ வழிபாடுனால பொறுமை கண்டிப்பான முறையில் இருக்கும். ஏன்னா எடுத்தவங்க அனைத்தும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ண முடியும். நல்லதுக்கு தான் சொல்ற காரணம் அதை பொறுமையா இருந்து கத்துக்கணும். குருஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட இருக்க சிஷியர்களுக்கு இந்த ரகசியம் அவரோட பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே வந்திருக்காங்க, இது வரைக்கும் நம்ம கத்து கொடுப்போம், நம்மளோட பிளஸ் பாயிண்ட சொல்லக்கூடாதுன்னு அந்த ஈக்கு வச்சு ரகசியம் வச்சுதான் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிளஸ் பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க எதுலயுமே. இவர் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு? அதாவது இவர் எப்படி சொல்லி கொடுத்திருக்காருன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட எதுவும் மறைச்சது கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு வழிபாட்டையும் ஒவ்வொன்று உணர வச்சுதான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்ன உண்டா, இப்போ ஒருத்தவங்க ஒரு செய்வனை கட்டு நிவர்த்தி பண்ணாலும் என்ன அத லைவாவே என்ன செய்வாரு, இங்க கட்டு உடைச்சிட்டு அவங்க கிட்ட நீ போன் பண்ணி கேளு. நம்ம இன்னைக்கு அந்த பூஜை பண்ணிருக்கோம், அவங்களுக்கு எப்படி இருக்கு அத உணர்றதுக்காண்டி தெரியும், சிம்டம்ஸ் தெரியும். அது நான் ஒரு சிசிரா என்னை கேட்பாரு, நீ இப்போ கேடு அவங்களுக்கு எப்படி இருக்குன்றத லைவ் கேட்க சொல்லுவாரு. அப்போ அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்ற சொல்லுவாங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூட்சமத்தை எதுவும் மறைக்க முடியும். இதுதான் நம்ம ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு அதை எதுவுமே மறைக்க மாட்டாங்க. அது அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுங்க, இப்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம கிட்ட காசு இரண்டாவது பிரச்சனை. நம்ம அவங்களோட அது குறைகள் சரியாயிருச்சா அதை திரும்ப நீங்க போன் பண்ணி கேளு, நான் கேட்கற காட்டி நீ அதை அட்டன் பண்ணி கேளு. கேட்கும் போது அவங்க சொல்ற பதில் எனக்கு வியப்பா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சிசியர்களையும் இப்ப எப்படி நேருக்கு ஒரு 90 பேருக்கு மேல கத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல பெண்கள் அதிகமா அவங்க ஓடனையும் எனக்கு போன் பண்ணும் போதும் சரி அனைத்துமே 48 நாள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு அனைத்து தொழில் புரிய வந்துட்டு தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றும் சுத்தமா எதுவும் மறைச்சதே கிடையாது. ஏன்னா இது பூராமே அவர் முழுக்க கத்துக்கிட்டாரு. அந்த இதை கான்செப்ட ஒரே தான் கொடுத்துருக்காரு. இது மறைவுன்ற ஒளிவு மறைவே கிடையாது. எல்லாரும் ஒரே சமம் தான். இங்க எனக்கு இங்க அதை சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நான் என்ன இங்க உணவு சாப்பிடறனோ மத்தவங்களுக்கு அதே தான் அவங்க இருக்கணும். அது உணவா இருந்தாலும் சரி, நான் கத்துக்கிட்டதா இருந்தாலும் சரி, அனைத்துமே ஒரே சமந்தான். தெய்வத்தோட பாணியில அனைத்துமே இங்க ஒரு சமந்தான். நான் நீ கிடையாது. எல்லாத்துக்கும் மக்களுக்கு கரெக்டா சேரணும். அனைத்தும் பயந்துக்கணும். அதுதான் நான் என்ன உணவு சாப்பிடணும் அதே மாதிரிதான் அனைத்தும். நான் என்ன கத்துக்கிட்டோம்னா அனைத்தும் எல்லாருமே சமமா இருக்கும். அதைத்தான் இங்க இந்த மந்திரம் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா, அதுல ஏதாச்சும் அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குற அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் ஒளிவு மறைவு எல்லாம் இருக்குமா? இப்ப இந்த மைய இருக்கிறதுல கூட இத்தனை விஷயம் போடணும், இந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு பண்ணும்போது சில விஷயம் கட் பண்றது இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது.
வந்து அதுல வந்து ஓம் இருக்கும், கிளீன் இருக்கும், அந்த மாதிரி மந்திர வேடுகள். இப்ப வந்து ஒரு மாந்திரத்தை வந்து மெயினானதே அதுதான், சக்கரமும் மந்திரங்கள் தான் மெயினானதே வந்து. அதுல ஒரு எழுத்தை மாத்தி போட்டாலும் அந்த டோட்டலாவே அந்த இது இதாயிடும். ஏன்னா அந்த ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படின்னு அடுத்து வந்து இங்க வந்து அனைத்துமே அக்யூரேட்டா இருக்கும். அக்யூரேட்டா இருக்கும். இப்ப வந்து ஒரு சாம்பிளுக்கு என்ன ஆகும்னா, எங்கள்கிட்ட வந்து கத்துக்கிட்ட சிஷியர் பூராமே வந்து ஒரு நாளைக்கு வர சொல்லுவார். மெயினாக வர சொல்லி ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்கன்னா முன்னாடி போட்டு கான்டாக்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி வாங்கப்பா வந்து லைவ் அங்க உட்காந்து அந்த சக்கரத்தையும் போட்டு உட்காந்து அந்த மந்திரத்தை வந்து நீயே சொல்லு. நேரடியாக அட்டன் பண்ண விடுவார். மெயினா அதுதான், நேரடியாக அட்டன் பண்ணி அந்த மந்திரத்தை எங்கன்னா பூரா உட்காந்து அந்த செய்வனை கிட்ட அவரையும் நிவர்த்தி பண்ண சொல்லு. நேரடியாக அட்டன் பண்ணி அந்த செய்வனை கிட்ட அங்கே நிவர்த்தியாகி அவங்களே வந்து அங்க முடியாதோட வருவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அந்த சிசியரை உட்கார வச்சு இந்த மாதிரி செய்ய இந்த கண்ணு முன்னாடி போட வச்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணி உடனே அனுப்புவாரு. ஆமா, அதே மாதிரி ஒரு வசி எதுக்குனாலும் மைய அரைச்சோம்னா இங்கேயே கூப்பிட்டு வந்து வச்சு இந்த மந்திரத்தை நீதான் பயிற்சி எடுத்துருக்கீங்க, அந்த மந்திரத்தை நீங்க போட்டு ஊரு ஏத்துங்க. ஏன்னா ஒளிவு முறை வந்து நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஏன்னா அதான் மெயினானது. பூராமே அந்த அந்த மந்திரத்தை எத்தனை ஊரு போடணும், ஒரு இது வசியம் பண்றோம்னா எப்படியும் 108 இருந்து 108 ஊர் கண்டிப்பா நம்ம போகணும். சித்தி பண்றது 1008 போடும். சித்தி பண்ணிட்டோம்னா 108 போட்டாலே போதும். அந்த மூலிகைலாம் சித்தி பண்ணி போட்டு திருப்பி அந்த மைய வந்து நீயே கிளைண்ட் கிட்ட வந்து கொடுத்து அவங்க வந்து என்ன வந்து இது வந்து ரிப்ளை பண்றாங்க. எனக்கு ஒரு வசியம் போட்டு ஒரு கணவன் மனைவிக்கு செய்யறோம்னாலே வந்து அது வந்து ஒரு 10 இருந்து 11 நாள் ஒரு சண்டை போட்டு ஒரு கணவர் வெளியே போயிருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த மையை யூஸ் பண்ணும்போது ஒரு 11 நாள் அக்யூரேட்டா வந்து வேலை செய்யும். அவங்க வந்து ஈர்த்து கொண்டு வந்து விடும். அதுக்கு அந்த நம்ம வந்து சிசியர் மூலியமா அந்த மையை அரைக்க வச்சு அவங்ககிட்ட கிளைண்ட் விட்டு கொடுக்க வைப்போம். அப்படின்ற போது இதுல வந்து ஒளிவு மறைக்கின்ற வேலையே கிடையாது. அதாவது கிளைண்ட் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுது. அதான் மெயினானதே வந்து. அதான் வந்து உடனே நீங்க கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அதை வைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். நெத்தியில வைக்கும் போதே சுறுசுன்றது திருக்கும். நம்ம ஊரு போட்டு ஏத்த மாதிரி தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒளிவு மரம் வந்து அது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன இங்க வந்து கத்துக்கிட்டோமோ அதான் மெயினானதே வந்து ஒளிவு மரம்ன்றது வேலையே கிடையாது. அந்த மை இது கொடுக்கும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன மந்திரம் நமக்கு மாறி இருந்தா கூட அது ஒர்க் ஆகாது. கண்டிப்பா நம்ம ஒர்க். ஏன்னா அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. இப்ப அவர் உங்களுக்கு ஒளிவு மறைவா இல்லாம நீங்க சொல்லி அதை வந்து நம்ம வந்து உணரணும். அவரால் உணர்றதுனால நீங்க நேரடியா வந்து இதை பண்ணு அப்படின்றது எந்த ஊருமே வந்து நேரடியா வந்து செய்யணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கத்துக்கிட்டு போயிட்டு வந்து கண்டுக்க மாட்டாங்க. இதை வந்து நேரடியா நீ வந்து செய்ய, அதை நீ வந்து அட்டன் பண்ணும் போது, ஏன்னா மந்திர உச்சாரணம் மிக முக்கியமானது உண்டு. ஏன்னா அது இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நீயே உபயோகிச்சு அதை வைக்கும் போது அந்த கிளைண்ட் வந்து என்ன ரிப்ளை பண்றாங்க, அந்த டயத்துல வந்து வந்துட்டாங்களா, அதை பூராமே கண்டிப்பா கண்காணிக்க சொல்லுவார். அதான் மெயினானது. அனைத்துமே எல்லாம் அது 48 நாள்ல அக்யூரேட்டா சவால் விட்டு சொல்லுவோம். ஆமா, 48 நாள் நீ வந்து கிளைண்ட் உன்னை தேடி வரும். நீயே வந்து அட்டன் பண்ணி அனைத்துமே இதாகணும். அது உறுதி என்னால அடிச்சு சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா பொறுமையா உணர்ந்தது லைவா உணர்ந்தது தானே சொல்ல போறோம். ஒளிவு மறை மட்டும் கிடையாது. இல்லைன்னா கூட நம்ம வந்து லைவ் கொடுக்க போறது இல்லையா. அதுக்குதான் சொல்றேன். இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு மாந்திரிகம்ன்றது அனைத்துமே வந்து ஒளிவு மறை கிடையாது. ஒளிவு மறைன்றது கிடையாது. இதை வந்து என்னால வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். ஒளிவு மறை ஆணித்தரமா சொல்ல முடியும். எந்த கிளைண்ட் வந்தாலும் பயிற்சின்றது எல்லாருமே சமந்தான். இங்க வந்து ஏழை பணக்காரன் அந்த மாதிரி பாகுபாடும் கிடையாது. ஆண் பெண் அந்த பாகுபாடும் எந்தமே கிடையாது. நம்ம கிட்ட வந்து அவர் ஐயாட்ட வந்து எல்லாமே வந்து லைவா வந்து உணர்ந்து நீங்க கத்துக்கிறலாம். அது என்னெல்லாம் ஆணித்தரம் அடிச்சு 100% வந்து சவால் விட்டு என்னால சொல்ல முடியும். கண்டிப்பா நம்மள சொல்ல முடியும். எத்தனை நாள்ல சாமி இது வந்து கரெக்டா முறையில சித்தி பண்ணோம்னா 11 நாள்ல இருந்து 21 நாள் சித்தி பண்ணிடலாம். ஆமா, 48 நாளையில வந்து உங்களை தேடி கிளைண்ட் வர நீங்க குறி சொல்லிடலாம். அக்யூரேட்டா குறி சொல்லலாம். ஏன்னா நான் உணர்ந்தேன். நான் இந்த இடத்துல வந்து உணர்ந்தேன். நம்ம வந்து தெரியாத சொன்னா தவறு. இந்த இடத்துல வந்து உணர்ந்து அனைத்துமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுதான். இது வந்து ஒளிவு மறைவு கிடையாது, பாகுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒளிவு 100% என்னால அடிச்சு சொல்ல முடியாது. கண்டிப்பா அடிச்சு சொல்ல முடியும். நீங்க 48 நாள்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. தெய்வத்தை எடுத்து நீங்க குறி முன்னாடியே சொல்லி ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணி அனைத்துமே வந்து லைவா செய்யலாம். அதனால என்ன உறுதியா சொல்ல முடியும். இப்ப உங்களோட சிஷியர் வந்து நிறைய விஷயத்த சொன்னாரு. 48 நாள்ல நாங்க ஒரு பயிற்சி கொடுத்து நெக்ஸ்ட் அவங்க ஒரு மாதிரி பண்ற அளவுக்கு நாங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்றாரு. இது எப்படியா, இது உண்மையா? ஏன்னா உங்ககிட்ட இருந்து சில வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இது சத்தியமான உண்மை.
ஓகே. அதாவது நான் என்ன இறைவன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டனோ, என் குருநாதன் ஸ்தானத்துல வந்து அந்த பரமேஸ்வரன் பராசக்தி எனக்கு என்ன கத்துக் கொடுத்தாங்களோ அதை வந்து என்னோட சிஷியர்களுக்கும் கொடுக்குறேன். ஓகே. 100க்கு 100 சவால் விட்டு 100% சவால் விட்டு நான் சொல்றேன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 48 நாள்ல குறி சொல்ல என்னால வைக்க முடியும். சித்தி எடுத்து 8 விதமான அஷ்டகர்மத்தையும் அவங்களே செய்ய வைக்க முடியும். ஓகேயா. இந்த நான் கொடுக்குற புக்குல பாத்தீங்கன்னா 8 விதமான அஷ்டகர்மமும் மையும் உபாசனை திசை எல்லாமே இருக்கு. இது வந்து இது ஏன் இந்த நம்ம மை கொடுக்குறோம், இந்த மை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த 48 நாளும் அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக உபாசனைக்கும் 8 விதமான அஷ்டகர்மமும் ஒரு மைய அரைச்சு அவங்க உரு கொடுக்குற அளவுக்கு அந்த உபாசனை சித்தியாக வரைக்கும் அவங்களுக்கு இந்த மை தேவை. அப்ப அந்த மை தேவைன்றதை நான் கொடுத்து விட்டுருவேன். அதுக்கு மேல வரும்போது அந்த சிசர்கிட்ட என்ன பண்ணுவேன்னா, இந்த பொருளை வச்சு நீயே லைவா அரைக்கணும். மைய அரைச்சு நீ உரு கொடுத்துக்கணும். எந்த வேலையும் மாந்திரியத்துல வந்து ஒரு வேலை வந்து நம்மள சொந்தமா செஞ்சுக்கணும். சொந்தமா செஞ்சு பண்ணும்போது நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா இந்த பயிற்சியில வந்து ஒரு குருநாதன் கண்டிப்பான முறையில முன்ன நின்று கொடுத்தே ஆகணும். இப்ப வந்து மைய நான் கொடுத்துறேன், மந்திரம் அவர் சொல்றாருன்னும் போது இப்ப நான் இல்லாத காலத்துல அவர் மந்திரத்துக்கு எங்க போவாரு, மைக்கு எங்க போவாரு? அப்ப எல்லாமே அவங்களுக்குள்ளே அடங்கிடணும். அதை அவங்களுக்குள்ள அடங்கி அதை செய்யும் முறையோட அவங்க கரெக்டான முறையில பண்ணிட்டாங்கன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க குழந்தைகளுக்கோ இல்ல அவங்க சிசியருக்கோ அதை கொண்டு போறது கரெக்டா இருக்கும். இப்ப மந்திரம் இங்க, மைய இங்க, அப்புறம் வந்து அதை எப்படி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க? கொண்டு போக முடியாது. அதனால நான் கொடுக்கும் போதே வந்து புக்குல எந்த வழிமுறை, உபாசனை எந்த வழிமுறை, தீஜை எந்த வழிமுறை, இதை நீங்க எப்படி எடுக்கணும், எப்படி படையல் போடணும்ன்றத கொடுப்பேன். அதை கரெக்டான முறையில செய்ய வச்சு அவங்கள சோதிச்சும் பார்ப்பேன், அதை செய்யவும் வைப்பேன். செய்ய வச்சு 48 நாள்ல அவங்களே தொழில் பண்ற அளவுக்கு ஜனங்கள் கிளைண்டுகளுக்கு குறி சொல்லி அவங்களே அவங்களோட செய்வன கட்டா இருக்கட்டும், கணவன் மணி வசியமா இருக்கட்டும், தொழில் வசியமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்களே பார்க்கும்படி அவங்களே வளர்த்து விடுவேன். அவங்க பின்னாடி நான் நின்று அவங்கள செய்ய வச்சு அதை செய்ய வைப்பேன். லைவாவே அதை பண்ண வைப்பேன். வைக்கும்போது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். இப்ப தனிப்பட்டு அவங்க போயிட்டாலும் கூட அதை சிம்பிளா வந்து செய்ய முடியும். அவங்க வந்து ஈஸியா செய்ய முடியும். அப்ப என்கிட்ட பகுதி அவங்க கிட்ட பகுதின்னு இருக்கும்போது எங்கேயோ போயிட்டு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுல்ல. அப்ப அந்த இடத்துல அவங்களை முடிச்சு கரெக்டா வர்றாங்க அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம ஒரு ஆசி வழங்கிட்ட ஒரு விதி போட்டு விட்டோம், பரவாயில்ல என்ன பண்ணி இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்னா எந்த இடத்துல போய் அவங்க தைரியமா இருப்பாங்க. நம்ம குருநாதன் ஆசி வாங்கி நம்ம தைரியமா பண்றோம் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப இந்த மை நீங்க கொடுக்கறது 48 நாளுக்குள்ள அவங்க பண்றதுக்கான ஒரு விஷயத்துக்கான மை அதுதான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களேதான் அதை அரைச்சு அந்த மாதிரி அவங்களே எடுத்து அவங்களே பண்ணிக்கணும். அதுக்கு மேல நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மையத்தா இருக்குல்ல, நம்ம என்னத்துக்கு அதை அரைக்கணும், அப்ப அந்த முயற்சி அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு பிராக்டிகல் பண்ணும் போதுதான் அது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். நீங்களும் லைவா பாப்பீங்க என்ன தப்பு பண்றாங்க, கரெக்டா பண்றாங்களா, எவ்வளவு இது அந்த மூலிகை பொருள் எல்லாம் போடுறாங்க, மந்திரம் எப்படி சொல்றாங்கன்றது நீங்களும் அப்பதான் லைவா பாக்க முடியும். அதுக்காக ஒரு விஷயம் இந்த மாந்திரிக வழிகள்ல வந்துட்டாங்கன்னா சவால் விட்டு 100க்கு 100 சவால் விட்டு 100% 48 நாளுக்குள்ள அவங்க தொழில் பண்ண என்னால வைக்க முடியும். சவால் விட்டு சொல்றீங்க. சவால் விட்டு சொல்ல முடியும். சூப்பரியா. 100 நல்ல சவால் விட்டு செய்ய முடியும். அதுக்கு எந்த கிளைண்ட் ஏதாவது சிசிரா இருக்கட்டும் இல்ல வந்து யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நான் அதை பழகணும், நான் அதை கத்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இதை தாராளமா வந்து நம்மளை தொடர்பு கொண்டு இதை அவங்க வந்து தாராளமா கத்துக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு குறைபாடும் என்னைக்கு வராது. எனக்கு இவர் எப்படியோ நான் எப்படியோ அதே மாதிரிதான் வர்றவங்களும். இப்ப நான் குரு, இவர் வந்து எனக்கு சிசிரா இருக்காரு, வர்றவங்க எதுவுமே தெரியல அப்படி கிடையாது. என்னோட ஈக்குவலுக்கு வர்றவங்களை நான் வச்சு பார்ப்பேன். என்ன மாதிரி அவங்க கொண்டு வரணும்னு பார்ப்பேன். அது நம்மளோட நம்மளோட குணாதிசயம். அது எப்பயுமே நம்மளோட குணாதிசயம். வர்ற மாணவர்களுக்கு நல்ல முறை கற்றுக் கொடுத்து இதை வெளி உலகத்துல கொண்டு போகணும், நல்ல வழிக்கு பயன்படுத்தணும், நல்ல குடும்பத்துகளை காப்பாற்றணும் அப்படின்றது நம்மளோட இது. அதை மாணவர்கள் எல்லாரும் அதை பழகி இந்த கலையை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த புக்கை வந்து பார்க்கும் போதே இவ்வளவு தெளிவா வந்து ஃபுல்லா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த பொருள் எவ்வளவு அளவு போடணும். ஸோ இந்த புக்கை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தெளிவா இருக்கு. ஏன்னா ஐயா சொன்னதை வச்சு நான் இதை பார்த்திருக்கேன். ஸோ கண்டிப்பா சொல்ல முடியும். கண்டிப்பாயா கண்டிப்பா 48 நாளுக்குள்ள நீங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மாணவர்கள் கத்து அடுத்த கட்டத்துக்கு நகட்டி கொண்டு போறதுக்கு மாணவர்கள் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் முன் வரணும். வந்தா அவங்களோட வாழ்க்கைக்கு பலன், அவங்களோட குழந்தைகளுக்கு பலன், அவங்க எவ்வளவோ பலன்கள் இருக்கு, அதான் அவங்க பயன்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க என்றும் ஆன்மீகம் சேனலுக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நம்ம இன்னொரு காணொலியில கண்டிப்பா நம்ம காண்போம். ரொம்ப நன்றி ஐயா.